வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஜாயின் வெஞ்சர்ஸ். நம்மளது அந்த சில்வர் ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஓப்பனிங் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜாயின் வெஞ்சர்ஸ் வந்து அதாவது பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இந்த பிளான் என்னன்றது பார்த்திங்கன்னா நான் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், கேளுங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வார பேமெண்ட்டாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு 20,000 மேக்ஸிமம் ஒரு 50,000 வரைக்கும் இன்கம் இன்றைக்கி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதோட திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ என்னன்றது தெரிய சொல்கிறேன், கேளுங்க. இப்போ எக்ஸாம்பிள் மிஸ்டர் ஏன்னு இருக்கார் இல்லைங்களா, ஏன்ற வந்து ஒருத்தர் வராரு. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh தான் நம்மளோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பிளான் இருக்குது, ஒர்க்கிங் பிளான் இருக்குது. இதில் நான் ஒர்க்கிங் பிளான்னா எனக்கு எந்த ரெஃபரன்ஸும் வேணாம், நான் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மட்டும் எடுக்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் ஒர்க்கிங் பிளானில் உள்ள வந்துட்டுனா ஒரு 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ 1 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரம் இல்லாமல் 2வது வாரம் திங்கக்கிழமையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரம் வீக்லி ஓகேங்களா, வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா 1250 ரூபா இன்ட்டு 40 வாரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 40 வாரத்துக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 வாரத்துக்கு 50,000 உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ 50,000 வந்தோடனே 42வது வாரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பிளான். நீங்கள் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கிங் பிளான். அதாவது பார்த்தீங்கன்னா இது எப்படி வருதுன்னா மந்த்லி வந்து 5% பேஸ் பண்ணி மாதம் 5,000 பேஸ் பண்ணி அது வாரமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். மாதத்துக்கு ஒரு 5% 5,000 டிவைட் பை 4 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,250 கால்குலேஷன் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ 1,250 40,000 போட்டுனா 50,000 42வது வாரத்தில் உங்கள் பேமெண்ட் வந்து பிரின்சிபல் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தங்கமாகவோ வெள்ளியாவோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒர்க்கிங் பிளானை பார்க்கலாம். ஒர்க்கிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி இப்போ ஒரு அமௌண்ட் போகிறோன்னா வேகமாக சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக ரெஃபரல் ப்ரோக்ராமில் வந்தால் தான் நம்ம வேகமாக சம்பாதிக்க முடியும் வார பேமெண்ட்டில். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஆல்ரெடி நீங்கள் போட்டுட்டீங்க. அப்படி போடும்போது மிஸ்டர் 1 அதாவது ஒரே ஒரு நபரை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணும்போது நமக்கு என்ன அமௌண்ட் கேட்டிங்கன்னா ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும்போது உங்களோட பேமெண்ட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட் எவ்வளோ வரும், ஆல்ரெடி வந்து 1,250 40 வாரம் வந்து வந்துட்டுருக்கு ஓகேங்களா. இது வந்து உங்களோட வருமானம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்போ நீங்கள் ஒரு ஆளை ரெஃபர் பண்ணிக்கிங்க. அப்போ அவர் ஆளை ரெஃபர் பண்ணும்போது அவருக்கு என்ன வரும், மாதம் வாரம் 1,250 அவருக்கு தனிப்பட்டதில் 40,000 போயிட்டுருக்கும். இவர் மூலிமா ரெஃபரல் போனஸில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் கேட்டிங்கன்னா ரெஃபரல் போனஸில் அதே சேம் அமௌண்ட் அவருக்கு என்ன போதோ அதே அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1,250 40 வரும். அதே சேம் அமௌண்ட் உங்களுக்கு என்ன வருதோ அதே சேம் அமௌண்ட்டு உங்களுக்கும் வரும். அப்போ என்னாச்சு 50,000 ரூபா. அப்போ அவருக்கு எவ்வளோ இருக்கும் 50,000 போயிருக்கும். அப்போ டோட்டல் வருமானம் எவ்வளோ கேட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா. உங்களுக்கு வந்த பேமெண்ட் 50,000 ப்ளஸ் அவர் மூலிமா உங்களுக்கு ரெஃபரல் போனஸ் ஒரே ஒரு ஆள் மூலிமா ஒரு அமௌண்ட் வந்து 50,000 ரூபா. அப்போ டோட்டல் இன்கம் வந்து 1 லட்ச ரூபா உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ 40,000 வச்சு 42,000 உங்கள் பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகிருக்கும், அவர் பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கிடைக்க வேண்டிய வருமானம் ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது இன்கம் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பேமெண்ட்டு. இப்போ ரெண்டாவது நீங்கள் 5 பேர் எக்ஸாம் வந்து ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணி வச்சுப்போம் ஓகேங்களா. ஒரு 5 பேர் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நீங்கள் 1 லட்சம் போட்டிருப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு 1,240 வருது ஓகேங்களா. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ 5 பேர் ரெஃபர் பண்ணது ஒரு ஆள் மூலிமா நமக்கு வந்து 1,500 5 பேர் மூலிமா எவ்வளோ ஆச்சு, 5 பேர் மூலிமா 6,250 வரும். அப்போ 6,250 வாரம் அதாவது உங்களோட பேமெண்ட்டு 1,250 இல்லாமல் அடிஷனலாக 6,250 உங்களோட பேமெண்ட் வர ஆரம்பிக்கும். அப்போ இப்போ எவ்வளோ ஆச்சு 40 வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு டோட்டலாக. அப்போ 6,250 40 வாரம் போட்டிங்கன்னா 2,50,000 ப்ளஸ் உங்களோட வருமானம் 50,000 போட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 3 லட்சம் வந்து ஒரு 5 பேர் மூலிமா நீங்கள் 1 லட்சம் போட்டு 3 லட்சம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. ஒரு வருஷத்தில் சம்பாதிச்சிப்பீங்க. கிட்டத்தட்ட 10 மாதத்துலேயே சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிப்பீங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் ஃபைனலாக நீங்கள் ரெஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ 10 பேர் ரெஃபர் பண்ணும்போது ஒரு ஆள் மூலிமா நமக்கு எவ்வளோ கிடைக்குது 1,250 மதிப்புள்ள தங்கமாக வெளியே கிடைக்குது. அப்போ 10 பேர் ரெஃபர் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்குது 12,500 மதிப்புள்ள வாரம் பேமெண்ட்டு தங்கமாக வெளியே நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அப்போ 12,500 40 வாரம் போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு 5 லட்ச ரூபா. அப்போ 5 லட்ச ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் மூலிமா கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட அமௌண்ட்டு உங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 1,250 எவ்வளோ கிடைக்கும் 40 வாரத்துக்கு 50,000 கிடைக்கும். அப்போ டோட்டலாக 5 லட்சம் ப்ளஸ் 50,000 போட்டிங்கன்னா 5,50,000 உங்களோட அடுத்த 10 மாதம் வர வேண்டிய வருமானம் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 40,000 முடிஞ்சு 42,000 அவருக்கும் ரீஃபண்ட் ஆகிடும், உங்களுக்கு பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பார்ட்னர்ஸ் மட்டும் உள்ளே நம்ம கொண்டு வரோம் உள்ளே உட்காந்துட்டு. ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயோ ஃபோன்லேயோ பேசலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.